இந்த பாடல்களை பார்க்கும் பொழுது எதையுமே மறக்க முடியாது என்கிற உணர்வுகள் தான் எனக்கு தோணுச்சு. ஜன்னலிலிருந்து நீங்கள் பார்க்க வேண்டாம், எங்கள் வீட்டுக்குள் வந்து பாருங்கள் என்று தயாரிப்பாளர் அவர்கள் சொன்னார்கள். உங்கள் வீட்டில் அல்ல, உங்கள் மடியில் படுத்து இந்த கதையை கேட்பது போல இருக்கிறது. இதை பார்க்கும் பொழுது என்னோட கண்ணு அப்படியே ஒரு நிமிஷம் கலங்கிருச்சு. ஒரு ட்ரெய்லரை பார்த்து நான் கண் கலங்கியது இந்த அந்தோணி திரைப்படத்தை பார்த்தேன். நண்பர்களே, இந்த படத்தின் தயாரிப்பாளர் யார் எனக்கு தெரியாது. இசையமைப்பாளர் ஐயா இசைஞானி இளையராஜா அப்படின்னு மட்டும்தான் எனக்கு தெரியும். 2 இளைஞர்கள் என்னை தேடி வந்தாங்க. அதில் தம்பி ஜெனேஸ்வரன் என்னை பார்த்தான். தான் இலங்கை மண்ணில் ஒரு படம் எடுத்திருக்கிறதாகவும் அந்த படத்துடைய ஆடியோ வெளியீட்டுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு என்கிட்ட கேட்டுக்கிட்டான். நான் அந்த இளைஞனை ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தேன். ரொம்ப கொஞ்சம் வயசுள்ள ஒரு இளைஞன். அங்கே ஒரு சினிமா எடுத்து அந்த படத்தை இங்கே இருக்கிற தியேட்டர்களில் விநியோகிக்கிறதுக்கு வந்திருக்கான் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிச்சு. வேறு எந்த காரணமுமே கிடையாது. ஒரு அழிந்து போன ஒரு நாட்டிலிருந்து, அழிக்கப்பட்ட ஒரு நாட்டிலிருந்து 2 இளைஞர்கள், ஏன்னால் போர் முடிஞ்ச சூழலில் இந்த 2 இயக்குனர்களும் எப்படி ஒரு 5 வயசு 6 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப 5 வயசு 6 வயசு குழந்தைகளாக இருந்திருப்பாங்க. அந்த வயசுல இருந்து எழுந்து வந்து இப்படி ஒரு சினிமாவை எடுத்து அதை இங்கே கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இலங்கையிலிருந்து வருகிறோம்னு சொன்ன ஒரே ஒரு காரணம்தான் நான் இந்த விழாவில் கலந்து கொள்வதற்கு காரணம். இசைஞானி இளையராஜா அவர்கள் இந்த படத்துக்கு இசை என்று சொன்னார்கள். எனக்கு என்னமோ அவர் ஆசீர்வாதம் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். இசையமைச்சிருக்காருன்னு சொல்கிறத விட ஹி பிளஸ்டு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஒவ்வொரு அந்த பாட்டு, அந்த ட்ரெய்லருக்கு போடப்பட்ட அந்த பின்னணி இசை, அதை பார்க்கும்போது என்னோட உள்ளுணர்வு அதுதான் சொல்லுச்சு. ஒரு நாடு சிதிலமான பிறகு, சிதைஞ்ச பிறகு, அதுக்கு பிறகு அங்க ஒரு வாழ்க்கை எப்பயுமே, நீங்க உலக நாடுகள் எந்த நாடுகள்லையும் எடுத்துக்கங்க, போர் முடிந்த பிறகு அல்லது போர் முடிந்ததாக அறிவிக்கப்பட்ட பிறகு அந்த நாட்டில் வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி பார்த்தாலும் கேள்விக்குறிதான். அங்கே ஒரு தனியனோட இருப்பு அப்படிங்கிறது கேள்விக்குறிதான். எப்ப வேணாலும் யார் வேணாலும் எதற்காக வேணாலும் கேள்வி கேட்பார் இல்லாமல் கைது செய்யப்படலாம் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை அதன் பிறகு அங்க எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். ஒரு அச்சம் எப்ப வேணாலும் இருந்துகிட்டே இருக்கும். இந்த திரைப்படத்தை எடுத்த ஜெனோசனா இருக்கட்டும், சுகதரனா இருக்கட்டும், அந்த இளைஞர்களின் நினைவுகளில் அந்த குண்டு விழுந்த அந்த சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். இதை யாராவது மறக்க முடியுமா? இதை யாராவது மறக்க முடியுமா? அப்போ உளவியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் அதிகாரத்தின் பக்கம் இருந்தும் ஒரு அடக்குமுறையை சந்தித்து வருகிற ஜனங்களின் கலை வடிவமாக தான் இந்த அந்தோணியை நான் பார்க்குறேன். இந்த படத்து அந்தோணியை நான் பார்க்குறேன். ஏன் இன்னும் விடுதலை புலி அமைப்பை தடை செய்த அமைப்பை ஏன் இந்தியா இன்னும் அதை அந்த தடையை நீக்க மாட்டேங்கிறாங்க? விடுதலை புலிகள் தான் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சே. விடுதலை புலிகளில் யாரும் உயிரோடு இல்லை. ஏன் அந்த தடையை நீக்காம இருக்காங்க? நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, யாரை வேண்டுமானாலும் கைது செய்யலாம், அதுக்காகத்தான். அதனாலதான் அந்த தடையை அவங்க இன்னும் நீக்காம இருக்காங்க. நான் யாரோடும் உடன்பட்டோ அல்லது முரண்பட்டோ இங்க நான் பேசல, என்னுடைய கருத்தை நான் சொல்றேன். சமீபத்தில் பத்திரிகைகளில் நான் பார்த்தேன், இன்னும் அந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது
இன்னும் வந்து அந்த தடையை நீக்கம் பண்ணலன்னு அது காரணம் அதுதான். நண்பர்களை, முதலில் இந்த படத்தில் பணியாற்றிய அந்த ஒளிப்பதிவாளருக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். அந்த கடலையும் அந்த அலையையும் அந்த வாழ்க்கையையும் அப்படி கண் முன்னாடி கொண்டு வந்து தத்ரூபமாக அதை கொண்டு வந்து வச்சிருக்காரு. அதே மாதிரி இந்த படத்தில் நடிச்சிருக்கிற என்னுடைய அருமை நண்பர் வின்சென்ட். இனிமே வின்சென்ட், உங்க பேர் வந்து அந்தோணி வின்சென்ட். நான் வின்சென்ட்டை வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீ இவ்வளவு சிறந்த ஒரு நடிகன்னு எனக்கு தெரியாமல் போயிடுச்சு, என்னை மன்னிச்சிரு. ஏன்னா ஒரு 2-3 படம் நான் நடிக்கிறதுக்கு கூப்பிடுவேன். அப்போ ஒரு நார்வேல இருப்பார், ஸ்ரீலங்காவில் இருப்பார், சந்திக்க முடியாமல் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் அவ்வளவு கண்ட்ரோல்டாக ஒரு முழு படம் பார்த்த ஒரு திருப்தி எனக்கு இந்த ட்ரெய்லரில் எனக்கு கிடைக்கிது. ஒரு ஆக்டர், ஒரு கம்ப்ளீட் ஆக்டர் தான் வந்து அந்த எமோஷன்ஸ் ஹோல்டு பண்ண முடியும். ஒரு சின்னதாக நிமிர்ந்து பார்க்கணுன்னா கூட அந்த எமோஷன்ஸ் அது அதில் கொண்டு வர்றாரு அதில். ஸோ எனக்கு நவயுக இலங்கை சினிமாவிலிருந்து ஒரு புதிய சக்தி ஒன்று உருவாகிருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது இந்த படத்தை பார்க்கும்போது. என்னுடைய இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது எனக்கு என்னுடைய ஆள் மனம் வந்து அதை தான். ஸோ அவ்வளோ நேர்த்தியாக இருக்குது, அவ்வளோ அழகாக இருக்குது. அதே மாதிரி இந்த படத்தில் நடித்த கதாநாயகியாக இருக்கட்டும், அந்த கதாபாத்திரத்தோட டிஜே பானு அவர்களுக்கும், ஏன்னா இது எல்லாமே அங்கேருந்து நான் அப்சர்வ் பண்ண விஷயங்கள் தான். இந்த ஸ்க்ரீனில் அவங்க எனக்கு காமிச்சதோட ரிஃப்ளெக்ஷன் தான் இது. ஸோ அப்படி இந்த அற்புதமான அந்தோணியில் ஒரு தோணி இருக்குது. அந்த தோணி கண்டிப்பாக கரையேறி வரும், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த ட்ரெய்லரை பார்த்த உடனே இந்த காவியத்தை எப்போ நம்ம பார்ப்போம் அப்படிங்கிற ஆர்வம் எனக்கு உண்டாயிருச்சு. கண்டிப்பாக இந்த ட்ரெய்லர் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த உணர்ச்சி உண்டாகும். ஆகவே ஒரு திரைப்படம் அப்படின்றது எதையும் மறக்கிறதுக்கு இல்லை. ஏன்னா இன்றைக்கி வாழ்க்கையே வந்து எல்லாமே எதனால் நிகழ்த்தப்படுகிறதுனா ஏதோ ஒன்றை மறைக்கிறதுக்கு, எதையோ ஒன்றை வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். எதையோ ஒன்றை வந்து, ஏன்னா பேசினாலும் காசு, பார்த்தாலும் காசு, ஒரு தாகம் வந்துச்சு தண்ணி வாங்கி குடித்தாலும் காசு, பாத்ரூம் வந்துருச்சு போனாலும் காசு. மனித வாழ்க்கையில் வந்து எல்லாமே பணம் சம்மந்தப்பட்டுருச்சு. ஸோ அப்போ நீங்கள் பார்க்க வைக்கப்படுகிற உலகத்தில் இருக்கீங்க, நீங்கள் கேட்க வைக்கப்படுகிற ஒரு உலகத்தில் இருக்கீங்க. ஒட்டுமொத்த மனித வாழ்க்கையை அபிப்பிராயங்களை உருவாக்குவதும் அபிப்பிராயங்களை அழிக்கிறதையும் வேடிக்கை பார்க்கறதுல கொண்டு வந்து வச்சுட்டானுங்க. இதுதான் இன்னைக்கு இருக்கிற உலகம். ஸோ அப்படி இருக்கிற உலகத்தில் ஈழத்து மக்களை, அவருடைய வாழ்வியலை, உயிரோட்டமாக போருக்கு பின்னான அந்த வாழ்க்கையை, அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய பரிதவிப்பை காட்டுகிற இந்த அந்தோணி திரைப்படம் மாபெரும் வெற்றி அடையும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இந்த வெற்றிக்கு பத்திரிகையாளர்களாகிய நீங்கள் உறுதுணை இருக்க வேண்டும். எனக்கு அந்த நீர்ப்பறவை காலங்கள் ஞாபகத்துக்கு, தேவராஜ் இருக்காரு, நீர்ப்பறவை காலங்கள் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. இந்த படத்தை நீங்கள் சுமந்து கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும். ஒவ்வொரு சிறிய படத்துக்கும் ஒரு எழுத்தாளனுக்கு பத்திரிகையாளர் தான் துணை, வேறு யாருமே கிடையாது. அந்த இளைஞர்கள் எடுத்த இந்த படத்தை, அந்தோணிங்கிற படத்தை மக்கள் மன்றத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும். இதனுடைய தயாரிப்பாளருக்கு, அவர் பேர் என்ன சொன்னீங்க, ரமணன், தயாரிப்பாளர் ரமணன் அவர்களுக்கு என்னுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு தரமான படத்தை நீங்கள் எடுத்ததற்கு. படத்தின் இசையமைப்பாளர் அவர்களுக்கு என்னுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்கள். இப்படி ஒரு இசையை தந்ததுக்கு நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ, பியூட்டிஃபுல்லி செட். அடுத்தபடியாக சார் சொன்ன மாதிரி தான் ஒரு மன்னிக்கணும், எப்பயுமே எங்கள் அம்மாவை மறந்துட்டேன். அகிலா பாலுமகேந்திரன் அம்மா, நான் எதிர்பார்க்கவே இல்லை அம்மா இங்கே வருவேன். நான் வீட்டுக்கு போய் பார்க்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஏன்னா போன புத்தகம் நான் எழுதின அந்த
தயைங்கிற புத்தகம் வந்து நான் அந்த அம்மா அம்மா தயை இல்லை, நதி அழகி, நாதன் பதிப்பகம் வெளியிட்ட நதி அழகின்ற புத்தகத்தை அம்மாவுக்கு தான் நான் டெடிகேட் பண்ணியிருந்தேன், அகிலா பாலுமகேந்திர அம்மாவுக்கு. எப்படி சொல்கிறது, ஒரே வார்த்தையில் சொல்லணுன்னா, நான் மதுரையில் ஒரு அம்மாட்ட வளர்ந்துக்கிட்டு இருந்தேன், சென்னைக்கு வந்ததும் அந்த அம்மாட்ட வந்துட்டேன் நான். எனக்கு இன்னும் என் அடி வயிற்றில் வந்து அம்மா எனக்கு போட்ட சாப்பாடு சூடாக இருக்குது. அகிலா பாலுமகேந்திர அம்மா எனக்கு போட்ட சாப்பாடு இன்னும் என் அடி வயிற்றில் சூடாக இருக்குது. அம்மா இந்த விழாவுக்கு, ஏன்னா அம்மா வந்து யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு, அம்மா வந்து மட்டக்களப்பு. ஸோ அம்மா வந்து இந்த வெளியீட்டு விழாவுக்கு வந்தது உண்மையில் எனக்கு அவங்களுக்கு பார்க்க கிடைச்சது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நான் எடுக்கிற எல்லா படத்துக்கும் நான் அம்மாவை போட்டு காமிப்பேன். இப்போ எடுத்து வச்சுருக்கிற இந்த இடி முழக்கம் மட்டும் இன்னும் போட்டு காமிக்காமல் இருக்கேன். ஏன்னா அது வந்து அம்மாவோட கொள்கைகளுக்கு கொஞ்சம் எதிராக இருக்கும். ஏன்னா இப்போ இங்கே ஃபெஸ்டிவலுக்கே நம்ம படம் எடுத்தோம்னா லைஃப்பில் இருக்க ஃபெஸ்டிவல் எடுத்துருவாங்க போல தெரியுது. அதனால் வந்து அது கொஞ்சம் கமர்ஷியலான படம். அந்த படம் ஒரு 5 பாட்டு 5 சண்டை அப்படின்னு அது ஒரு மாதிரியான ஒரு படம். மேம் அவர்கள் அதை பெற்றுக்கொள்வார்கள். அந்தோனி படத்துல வேற யாராவது காஸ்ட் அண்ட் க்ரூ இருந்தாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. சார் அந்த சைடு 2 பேர் நிக்க சொல்றாங்க. எல்லோருக்கும் வணக்கம். என்னோட கணவரும் நானும் இலங்கையில் தான் பிறந்து வளர்ந்ததெல்லாம். ஆனால் எங்கள் ஊரை பற்றி படம் எடுத்தது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. என்னோட கணவரோட ஆசீர்வாதத்தால் இந்த அந்தோணி படம் பெரிய வெற்றி பட வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூமா, தேங்க்யூ ஸோ மச். ஸோ எஸ், எல்லாருக்கும் வணக்கம். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு வரும்போது. ஆக்சுவலி ஹாஸ்பிட்டலுக்கு போய் வர அந்த மாதிரி ஒரு டைம் வந்தாச்சு. பட் அதுக்கு சாரி. இந்த நான் ஏற்கனவே ட்ரெய்லர் பாடங்கள் படம் பார்த்துட்டேன். ஸோ அது உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக நம்ம எவ்வளோ கேமரா முன்னாடி நடிச்சாலும் இந்த மேடையில் பேசுறது ரொம்பவே கஷ்டம் உண்மையாகவே. ஆனால் மேடையில் இருக்கிற நிறைய ஆள் வந்து எனக்கு பிடிச்சி போச்ச ஆள். ஸோ அவங்க எல்லாருக்கும் இங்கே வந்ததுக்கு நன்றி. லெனின் பாரதி அவர்கள், சீனு அவர்கள், நீங்கள் எல்லாரும். நீங்கள் இந்த ட்ரெய்லர் லான்ச்சுக்கு இப்போ வந்தீங்க. பட் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணும்போது அவர் ஸ்ரீலங்காவில் இருந்தார். ஸோ அப்போ கூட ரொம்பவே நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க. ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்தை பண்ணும்போது வந்து நாங்கள் எல்லாரும் இப்போ ட்ரெய்லரில் இருக்கோம், சினிமாவில் இருக்கோம். எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஸ்கிரீன் ஸ்பேஸ் இருக்கு. பட் அந்த ஊர் மக்கள், அங்கே இருக்கிற ஃபிஷர்மேன், அவங்களெல்லாம் வந்து ஒரு இது ஸ்ரீலங்காவோட ராஜா ஹரிஷ்சந்திர மாதிரி ஃபீல் பண்ணாங்க. அவங்க வந்து அந்த ஊர் மக்கள் வந்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணி, குட்டி குட்டி பசங்கள் வந்து கூப்பிடுறதுக்கு ஒரு ஐடி இல்லாத அந்த குட்டி பசங்க வந்து இப்போ ஒரு சின்ன ஐடி, அந்த மாதிரி நிறைய மக்கள் வந்து அப்படியே ஹெல்ப் பண்ணாங்க. சாப்பாடு கொடுக்கறதுக்கு, பாத்ரூம் கொடுக்கறதுக்கு, நிறைய திங்ஸ் பண்றதுக்கு. ஸோ இது வந்து அவங்களோட ஒரு ராஜா ஹரிஷ்சந்திர மாதிரி ஃபீல் பண்ணி இந்த படத்தை வந்து பாருங்க, தியேட்டருக்கு வாங்க. அது மட்டும் தான் சொல்ல முடியும். போதும், நன்றி. I think everybody did a great performance. What else I can say? Thank you. ஓகே. தமிழ் சினிமாவின் தடத்தையே மாற்றியவர் தான் பாலு மகேந்திரா சார். ஸோ நமக்காக இன்னைக்கு அகிலா அம்மா வந்திருக்காங்க. ஒரு சில வார்த்தைகள் படத்தை பற்றி நான் சொல்கிறேன். எல்லா ஒரு படத்தில் சொல்லியிருப்பாங்க, காதலும் கடலும் எப்பயுமே பார்த்தா சலிக்காது அப்படின்ற மாதிரி. எங்கள் ஊரில் இருக்கிற காதலும்
கடலையும் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த படம் கண்டிப்பாக பாருங்கள். இந்த படம் அப்படி ஒரு அனுபவமாக இருக்குமெண்டா, அவ்வளோவெல்லாம் செலவழித்து ஸ்ரீலங்காவுக்கு டிக்கெட்டை போட்டு வந்து அங்கெல்லாம் சுற்றி பார்த்து எங்கெங்கெல்லாம் பார்க்கணுமோ அப்படின்ட்டு இல்லாமல் அவ்வளோ காசு செலவழிக்க தேவையில்லை. இந்த படத்துக்கு ஒரு டிக்கெட் எடுங்க. யாழ்ப்பாணம் டவுனில் இறங்கி ஒரு அழகான கிராமத்துக்குள்ளே ஒரு பஸ்ஸில் ஏறி நீங்கள் போகும்போது ஒரு 5 ராஜா பாட்டு கேட்டு ஜன்னல் கரையோட ஒரு காத்தடிக்கும் போது கண்ணால் உங்களுக்கு எப்படி ஒரு கண்ணீர் வருமோ அப்படியான ஃபீலிங்கை இந்த படம் கொடுக்கும். மற்றபடி என்ன டீம் எல்லாருமே உதவி இயக்குநர்கள் அது எல்லாமே இல்லாமல் எல்லாருமே நண்பர்கள். தமிழாக இருக்கட்டும், கலையக்காவாக இருக்கட்டும், என் டீமில் வேலை செஞ்ச ஆகாஷ், மது ஸ்டாலின் அப்படி இப்படி என்ன நிறைய பேர் இருக்குது. நேரம் போதாமே என்று பின்னால் தட்டிக்கிட்டு இருக்காங்க. அதனால் ஓகே. எங்கள் அப்பாவுக்கு முதலாவது நன்றி. அடுத்தது எல்லாருக்குமே பையனோட வெற்றியை பார்க்குறது எல்லா அப்பாக்குமே கொடுத்து வைக்கிறதில்ல. இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் நடந்துகிட்டு இருக்கும்போது தான் ஜனோசனாகட அப்பா இருந்தார். இறந்து 2வது நாள் திருப்பி டிக்கெட் போட்டு வந்து இங்கே டப்பிங் மிக்சிங்கான வேலைகள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எங்கள் அப்பா உயிரோடு தான் இருக்கார். எங்கள் அப்பா சார்பில் அவங்க அப்பா சார்பில் கட்டாயமாக அவர் பார்ப்பார், சந்தோஷப்படுவார். அவங்க அம்மா எல்லாருக்குமே நன்றி. அடுத்தது அண்ணா வின்சண்ணா, இந்த கடல் எப்படி கடக்க போகிறோம் அப்படின்ட்டு இருக்கும்போது இந்த கடலில் கடக்கிறதுக்கான கிடைச்ச ஒரு படகு, ஒரு பலமான படகு. அப்படி மேம் அந்த கடலில் கிடைச்ச முத்து ஜோவம்மா மேம், அவங்க அந்த முத்து சரியான கழுத்தில் எங்கே இருக்கணுமோ அப்படித்தான் இவங்களுக்கு மகளாக நடிச்சிருந்த என் மருமகள் அவங்க. மற்றது அசோக் கேரக்டர், கரோலின் கேரக்டர் எல்லாருமே அற்புதமாக இருக்கும். அழகான காதல் கதை, ஒன்றுமே இல்லை. நல்ல கண்டென்ட்டும் நல்ல கதைகளுமே பார்க்குறதுக்கு இப்போ ஆடியன்ஸ் எல்லாருமே வந்துட்டாங்கன்றது தெரியுது. நிறைய தளங்கள் இருக்குது. கட்டாயம் உங்களுக்கு இது ஒரு நல்ல படைப்பாக நல்ல அனுபவத்தை தர்ற மாதிரி இருக்கும். நன்றி. பத்திரிகையாளர்கள், மீடியா நண்பர்கள், மேடையில் அமர்ந்திருக்கும் ப்ரொடியூசர், இயக்குனர்கள், அதுக்கப்புறமா எங்களுடைய நலன் விரும்பிகள் எல்லாருக்குமே வந்து வணக்கம். ரொம்ப நன்றி. அந்தோனி படத்தினுடைய ட்ரெய்லர் அண்ட் இசை வெளியீட்டு விழா எல்லாருக்கும் வந்ததுக்கு. அதாவது ரொம்ப நாள் ஒரு ட்ரீம் இது. இப்படி ஒரு ஸ்டேஜில் ஏறி, அதாவது இதே பிரசாத் லேபில் நம்மளோட பேனரும் வந்து இருக்குது. அந்த ஸ்டேஜில் ஏறி நம்ம வந்து உட்காரோம் அப்படின்னு ரொம்ப நாள் ஒரு ட்ரீம். ஏன்னா ஒரு ஓப்பன் பண்ணால் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நானும் ஜெனோஷனும் இதே பிரசாத் லேபில் வந்து ஒரு புக் லான்ச்சுக்கு வந்திருந்தோம். அப்போது அங்கே உட்காந்துருந்தோம் அந்த இடத்துல. அப்போ உட்காந்துருக்கும்போது அண்ணா பார்த்துக்கண்ணா, இதே இடத்துல ஒரு நாள் நம்ம உட்காந்துருக்கணும் அப்படின்னு சொன்ன ஒரு படம் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து நம்ம அதை லான்ச் பண்ணோன்னா பெருசாக அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ ஏதோ ஒரு இந்த யூனிவர்ஸ் நமக்கு கரெக்டாக ஒரு விஷயத்தை நோக்கி அதை ஒரு விஷயத்த நினச்சிட்டே இருக்கும்போது அந்த விஷயம் கண்டிப்பாக நமக்கு நடக்கும். நினைக்காத விஷயம் வேணால் நடக்காமல் இருக்கலாம், நினச்சிக்கிட்டு இருக்க விஷயம் வந்து கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த படம் இவ்வளோ தூரம் ஒரு பெரிய அளவில் இதை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு இந்த படம் வந்து ஒரு பெரிய காரணமாக இருக்குது. அதாவது இலங்கைன்னு சொல்லும்போது அங்கே ஒரு அழகான ஒரு வாழ்வியல் இருக்குது, அங்கே ஒரு அழகான ஒரு காதல் இருக்குது. முக்கியமாக இந்த 2 இயக்குநர்கள் தம்பிகள் ஜெனோசனும் சுகீதரனும், ஏன்னா அவங்களாம் வந்து இப்போ உள்ள இந்த கமர்ஷியல் தமிழ் சினிமாக்களை பார்த்து வளர்ந்த குழந்தைகளாக இருப்பாங்க. அப்படி இருந்துமே அதெல்லாம் தவிர்த்துட்டு அவங்க வாழ்க்கைக்குள்ளேருந்து அவங்க மண்ணிலேருந்து ஒரு கதை எடுக்கிறதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தெளிவு வேணும். அந்த தெளிவுக்காக உங்களை 2 பேருக்கும் முதல்ல வாழ்த்துகள். படம் நான் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருந்தது. ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும்தான். ஏன்னா கண்டிப்பாக வந்து தயாரிப்பாளர் சொன்ன மாதிரி எங்கள் கதைகளை வந்து எங்கள் ஜன்னல் வழியாக பார்க்காம எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து பாருங்கன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஈழத்து பின்புலத்திலேருந்து நம்ம நிறைய கதைகள் சொல்ல வேண்டியது இருக்குது. எப்படி இங்கே இன்றைக்கி வந்து மலையாள படங்கள் பார்க்கும்போது அந்த நிலப்பரப்பும் அவருடைய வாழ்க்கையுடைய வாழ்வியல் சூழலும் வந்து நமக்கு ஒரு ஏதோ ஒரு விதத்தில் நம்மளை இழுக்குது, புதுசாக ஒரு தன்மை ஏற்படுத்து கதைகளை தாண்டி. அது மாதிரி ஈழத்தில் பதிவு பண்ணப்பட வேண்டிய அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஈழத்திலிருந்து வரக்கூடிய படைப்பாளர்கள் இங்கே தமிழ் சினிமாவுடைய தாக்கத்திலிருந்து முதல்ல விடுபட்டால் நிறைய ஒரு முக்கியமான படங்கள்லாம் வரும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நான் பதிவு செய்து கொள்கிறேன். அது ஒரு தன்னிச்சையான இண்டஸ்ட்ரியாக மாறணும், அது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அதுக்கு இது வந்து ரொம்ப ஒரு வெளிச்சமாக தெரியுது. ஒரு தன்னிச்சை இன்னும் இந்த இந்திய சார்பு இல்லாமல் தமிழ் சினிமா துறைகளுடைய ஆளுமைகள் சார்பு இல்லாமல் ஒரு தன்னிச்சையான அந்த ஒரு இண்டஸ்ட்ரியாக ரொம்ப சீக்கிரம் வரும் அப்படிங்கிற நம்பிக்கையை வந்து இந்த படம் கொடுத்துருக்கு. இதுக்கு அடுத்து சோமிதரன் தோழர் ஒரு படம் எடுத்து முடிச்சிருக்கிறாரு.
இங்கே இருக்கிற விஜயதரன் தோழர் ஒரு படம் எடுக்க இருக்கிறாரு. இப்போ அசின் ஒரு தோழர் வந்து அவர் ஒரு படம் எடுத்துகிட்டு இருக்காரு. ஸோ நம்பிக்கைகள் நிறைய இருக்குது நமக்கு. கண்டிப்பாக உங்களுடைய தன்னிச்சையான அந்த ஒரு இண்டஸ்ட்ரிக்கு எப்போதும் நாங்கள் துணை நிற்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த ட்ரெய்லர் பார்த்தேன், ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய படைப்பை நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் ஆல்ரெடி இந்த 2 பேரும் இயக்குனர் அவங்க ஆஃபீஸ் போயிருக்கேன். அங்கே ஈழத்தில் இவங்களோட ஆஃபீஸ் அலுவலகத்துக்கு நான் போயிருக்கேன். ஸோ அவங்களோட உழைப்பு எல்லாத்தையும் பார்த்துருக்கேன். ஒரே ஆஃபீஸ் ஃபுல்லாக வந்து வெறும் ஸ்டோரி போர்டாக வந்து போட்டு எல்லாம் பயங்கரமாக பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போவே ரொம்ப இன்டர்நேஷ்னலாக அவங்களுடைய ஒர்க் எல்லாமே இருந்தது. ஸோ ரொம்ப கங்க்ராச்சுலேஷன் ஃபார் யூ. லைக் ரொம்ப மிக அற்புதமான படைப்பு இது. இந்த ட்ரெய்லர் வந்து நான் 2 நாளைக்கு முன்னாடியும் பார்த்தேன், நான் இப்போவும் இங்கே தேட்டர்லையும் பார்த்தேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. தயாரிப்பாளர் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஈழத்துலேருந்து ஒரு இண்டஸ்ட்ரி வளருதுன்றது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். அங்கே ஒரு யூனிட்டும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. லைக் அடுத்தடுத்து பின்னாடி நிறைய கதைகள் வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். வெறும் போர்க்களத்தில் மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு வாழ்வியல் இருக்குது. அந்த வாழ்வியலுக்கான மொத்த கதைகளும் கமர்ஷியலாகவும் சரி, ஆர்ட் ஃபிலிமாக இருந்தாலும் சரி, எல்லாமே வெளியிலேருந்து நிறைய பேர் வந்து அந்த கதைகளை சொல்லியிருக்காங்க. அதை தான் நாங்கள் பார்த்துருக்கோம். நிறைய பேர் தப்பாகவும் சொல்லியிருக்காங்க. அங்கே உள்ளவங்க நீங்கள் வந்து அந்த கதைகளை எடுத்துகிட்டு வந்து சொல்கிறது வந்து அதுதான் சரியான விஷயம். ஸோ இந்த படம் மிகப்பெரிய சக்ஸஸ் அடையும். உலகம் ஃபுல்லாக இந்த படம் வெற்றி அடையும். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். குட் லக் ஃபார் யூ. தேங்க்யூ. சேர்த்து அந்தோனி கயல் வின்சென்ட் அவர்களே ஒரு சில வார்த்தைகள், இல்ல சார், 2 வார்த்தை எக்ஸ்ட்ரா பேசிடலாம். எல்லாருக்கும் வணக்கம். பேசுறதுக்கு முதல் நான் நடித்த படம் ஒரு 10 படத்தில் ஆடியோ லான்ச் வந்திருக்கேன். வேடிக்கை பார்க்குறதுக்குன்னு ஒரு படத்துக்கு போயிருக்கேன். ஆனால் எந்த ஆங்கருமே கண்ணீர் விட்டு பார்த்ததில்ல. எங்களோட படம் ஏற்கனவே சோகமான படம். வாரவங்க எல்லாமே சோகமாகவே பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ என்னையும் அந்த டைரக்டர் ஒரு முக்கியமான விஷயம் சொன்னாங்க. நீங்கள் ஃப்ளைட் எடுத்து போய் ஜஃப்னாவுக்கு போக தேவையில்லை, டிக்கெட் எடுத்து போனீங்கன்னு சொன்னால் ஜஃப்னா டவுனில் இறங்கி அல்லப்பொட்டின்னு சொல்லி ஒரு கிராமம் இருக்குது. ராஜா சாரோட 5 பாட்டை கேட்டுட்டு நீங்கள் அங்கே போனீங்கன்னு சொன்னால் எங்கள் ஊரை பார்க்கலாம்னு சொல்லி அந்தோணி சார்பில் நாங்கள் உங்களை வந்து பூ கொடுத்து கௌரவிக்கிறோம். இது புற கோல் சுரேஷ் கொடுத்த பூ மாதிரி மாலை மாதிரி போகாமல் அண்ணன் முறையில் கொடுத்த பூவு. சரி, எனக்கு 2 வார்த்தையில் இது நான் இந்த படத்தை பற்றி பேசணுன்னா என்கிட்ட நிறைய பேச வேண்டியிருக்கும். பட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பேசுகிறேன். ப்ளீஸ் பொறுத்து கொஞ்சம் கேளுங்க. என்னென்னா, நான் 8 வயசில் எங்கள் அம்மாட்ட ₹1 ₹2 திருடி சினிமா பார்க்க வழிகிட்டு சூப்பர் ஸ்டாரோட ஆடு புலி ஆட்டம் படம் பார்த்துட்டு அவரோட பெரிய ஃபேன் ஆகி அவரோட போஸ்டர் பார்த்துட்டு எங்கள் ஊரில் ஒரு மினி தியேட்டர் இருக்குது. அந்த மினி தியேட்டரில் ஒரு போஸ்டர் பார்த்துட்டு இப்படி ஒரு போஸ்டரில் நான் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா அதுக்கப்புறம் எனக்கு அந்த கனவு எப்படி அதை கொண்டு செலுத்துறது, அதை எப்படி பார்க்குறது எல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. அப்புறம் போர் சூழ்நிலை வந்துட்டு இடம்பெயர்ந்து குடும்பத்தோட நார்வே நாட்டில் போய் குடியேறினேன். அங்கே போட்டு 16 வயசில் ஒரு வெள்ளக்கார நாட்டுக்கு போனால் எப்படி வாழ்ந்துருப்பேன்னு தெரியும் உங்களுக்கு எல்லாம். நல்லா ஃப்ரீயாக எவ்வளோ ஃப்ரீயாக வாழ முடியும் அவ்வளோ ஃப்ரீயாக சந்தோஷமாக வாழ்ந்தேன். உள்ளூர் நாடகங்களில் நடிப்பேன், டான்ஸ் ஆடுவோம், பாட்டு படிப்பேன், இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது சும்மா வேடிக்கையாக இருந்த விஷயம் வந்து NTFF நார்வே தமிழ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இந்தியாவில் இருக்க உலக படங்கள் எல்லாத்துக்கும் அவார்டு கொடுக்குற வசீகரன் அவர்களுக்கு நான் உதவியாக வந்து அவர்கிட்ட ஃபெஸ்டிவலில் இருப்பேன். அந்த டைமில் தான் நிறைய டைரக்டர்ஸோட சேர்ந்து பழகிறதுக்கு வாய்ப்பு கிடைத்தது. நான் வந்து கொஞ்சம் திமிராக இருப்பேன். எனக்கு இந்த பம்முறதெல்லாம் தெரியாது, அப்படி பம்முறதெல்லாம் தெரியாது, ஏன்னா எனக்கு சினிமா தெரியாது. அப்படி இருக்கும்போது தான் பிரபு சாலமன் சார் எனக்கு நான் நடிக்க வேண்டிய முதல் படம் நீர்ப்பறவை சார் ஸ்ரீராமசாமி சார் வந்து எனக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொன்னார். பட் அங்கேருந்து வர முடியல, அதால் அதை நடிக்க முடியல. இந்த டைமில் பத்திரிகை நம்மளுடைய ப்ளீஸ் உங்கள்கிட்ட நீங்கள் தான் அதை கொண்டு சேர்க்கணும். என் கனவை நினைவாக்கி எனக்கு சினிமா வாய்ப்பு தந்த எனது குருநாதர் பிரபு சாலமன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியையும் என்றும் இதை மறக்காமல் இருப்பேன். அதேபோல் இலங்கையில் முதல் யாழ்ப்பாணத்திலிருந்து எங்களுக்கு வணிகம் இல்லாத ஒரு ஊரில் இருந்து எப்படி இந்த காசை திருப்பி எடுக்கப்படும்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது, சத்தியமாக தெரியாது. ஒரு
நம்ம ஒரு காசுக்கு ஒரு கோடியில் ஆரம்பிப்போம், 2 கோடியில் ஆரம்பிப்போம், 3 கோடியில், 5 கோடி அப்படி காய்ச்சி அதை சலிக்காமல் என்ன நம்பிக்கையில் இந்த மனுஷன் காசை கொடுத்தானோ, என்ன நம்பிக்கையில் இந்த மனுஷனை நம்பி இன்வெஸ்டர் சின்ன ப்ரொடியூசர் 1000 ரூபா 2000 ரூபா யூரோ கொடுத்தவன் 500 ரூபா கொடுத்தவனா எல்லாரும் தான் சேர்த்துக்கிட்டு இன்னைக்கு பிரசாத் லேபில் வந்துட்டு நான் 12 வருஷம் ஆச்சு சினிமாவுக்கு. எனக்கு கதாநாயகன், அதாவது இந்த படத்தின் முக்கியமான, அதாவது ஹீரோண்டுவாங்க, கதாநாயகன்டுவாங்க, இந்த படத்தின் முதன்மை பாத்திரம் கொடுத்து என்னை இங்கே நின்று பேச வைக்கும் அளவுக்கு எங்கள் சினிமா வளர்ந்து கொண்டு வருகிறது. அதற்கு ரமணனாக்கு முதல்ல நன்றி. எங்களுக்கு அடிக்கடி முக்கியமான ஒரு நபர் சோமிதரன் அண்ணா. அவரை பற்றி நான் இந்த புக்கு படிக்கிறது, டாக்குமெண்ட்ரி பார்க்குறதுலாம் கிடையாது. நமக்கு யாராவது சொன்னாங்கன்னா வேடிக்கையாக கேட்டுப்பேன். ஆனால் சோமிதரன் நான் பார்த்த பிறகு தான் நான் கொஞ்சம் அந்த ஈழத்தை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கு நன்றி. நீடுரா படத்தில் எனக்கு வாய்ப்பளித்ததுக்கு மிக்க நன்றி. எங்கள் படத்தை வந்து இங்கிருந்து வந்து எங்கள் படத்தின் பூஜையில் கலந்து கொண்டார் ஸ்ரீராமசாமி சார், அவருக்கு நன்றி சொல்லியாச்சு. அப்புறம் லெனின் பாரதி அண்ணா, எனக்கும் அவருக்கும் கருத்து பெரும் 2 பேருக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் 2 பேரும் ஒன்றா தான் இருக்கிறோம். ஏன்னா நான் ரஜினி சாரோட தீவிர ஃபேனு. ஓகே, நான் சினிமாவோட ஃபேனு, ரஜினி சாரோட ஃபேன், அவ்வளோதான். நான் ஒரு படத்தை படமாக பார்ப்பதால். அப்புறம் வந்து யாரை பற்றி சொல்ல, சுதர்ஷன் ஆக்டர், அவனும் எனக்கு ஒரு தம்பி தான். இந்த படத்தில் அவனோட நடிக்கிறது எனக்கு சந்தோஷம். யாரை பற்றி சொல்லணுது இல்லை. ஆனால் இங்கே சொல்ல போனால் ஜெனோசன் என்ற அந்த ஒரு நபர், அவருக்கு எலும்பி நன்றிங்கன்னு சொன்னால் அவருக்கு நீங்கள் எல்லாம் அவருக்கு பார்த்துக்கோங்க. நான் அவரை பற்றி தான் இங்கே நேற்று ஒரு ஆங்கர் கேட்டாங்க, எனக்கு ஒரு ஸ்வீட் கொடுத்து இந்த படத்தில் வேலை செஞ்ச ஆக்கள் இந்த ஸ்வீட்டை யாருக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொன்னால் நான் சொன்ன வந்துட்டு சுகிர்தன் டைரக்டர், நீங்கள் ஒரு எழுந்தினீங்க சுகிர்தன், இவருக்கு கொடுப்போம்னு சொன்னேன். அப்புறம் டக்குன்னு எனக்கு ஸ்டாக்காக இவனுக்கு கொடுக்க எல்லாத்தையும் அவனுக்கு தான் கொடுக்கும்னு சொன்னேன். ஏன்னா கிட்டத்தட்ட 7 வருஷமாக வந்து எல்லா சினிமா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாம் மதுரையில் இருந்தோ, கோயம்புத்தூர்லேருந்து, இந்த ஊரில் இருந்தோ, இல்லாட்டி எந்த நாட்டில் இருந்தோ வார எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டரும் பாடுற அதே கஷ்டத்தை பட்டாலும் கடைசி மட்டும் விட்டாமல் நின்று முயற்சி பண்ணி அவங்க நிச்சயந்தானா இலங்கையில் வந்து ஒரு 2 லட்சம் 3 லட்சம் சம்பளத்தில் வேலை செஞ்சுட்டுலாம் போயிருக்கலாம். எல்லாத்தையும் விட்டுட்டு இதைத்தான் பண்ணணும்னு சொல்லி வந்து லெனின் நான் சொன்ன மாதிரி எல்லாரும் எடுக்கிற படம் எடுக்காமல் புதுசாக ஒரு படம் எடுப்போம்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. இந்த படத்தோட கதை கேட்டு நான் தான் முதல்ல எனக்கு பிடிக்கலன்னு சொன்னாலும், ஆனால் இந்த படத்தில் நடிச்சிருக்காட்டி நான் பெரிய ஒரு குற்றம் செய்தவனாக தான் இருந்திருப்பேன்னு சொன்னால் இதே பிறகு என்ன கூப்பிட்டுருப்பான் ஆடியோ லான்ச்சுக்கு. இப்படி ஒரு ட்ரெய்லரை பார்த்துட்டு ஆனால் முட்டாள் பகலே இந்த படத்தை விட்டேன்னு சொல்லி புலம்பாமல் என்னை நம்பி என்னை உருவாக்கி ஒரு அந்தோனியாக என்னை மாற்றி, எனக்கு ரொம்ப ஆசை தான். 12 வருஷமாக கயல் வின்சன் சொல்கிறாங்க, அந்தோனி வின்சன் சொன்னாலும் நல்லா இருக்கும்னு ஆசைப்பட்றேன். அப்புறம் டிஜே பானு, அவங்கள பற்றி கண்டிப்பாக சொல்லணும். என்ன சொன்னால் அவங்க வந்துட்டு செலக்ட் பண்ணி படம் நடிப்பாங்க. ஆனால் என்ன ஆச்சரியம்னு சொன்னால் இவங்க இந்த படத்துக்கு எங்கள் படமும் கதை கேட்டாங்க, ஓகே சொல்லலை. அப்புறம் தெலுங்கில் ஒரு 50 லட்ச ரூபா சம்பளத்தில் ஒரு படம் கிடச்சிச்சு. எவ்வளோ பெரிய முட்டான்னு தெரியல. அந்த படத்தை வேணான்ட்டு யாழ்ப்பாணத்துக்கு தனியாக ஒரு ஆளாக வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. அசிஸ்டன்ட் கிடையாது, மேக்கப் ஆர்டிஸ்ட் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நாங்கள் யாரை சொல்கிறோமோ இவங்க தான் மேக்கப் ஆர்டிஸ்ட்ன்ட்டு கையில் சொன்னால் கலையா அவங்க தான் மேக்கப் ஆர்டிஸ்ட்ன்ட்டு சொல்லி ஒத்துக்கிட்டு எங்களுக்கு முழுக்க ஒத்துழைப்பு கொடுத்தது. சீரியஸாக இந்த படத்தில் வந்துட்டு அந்தோனியா வேறு யாரும் வேணாலும் நடிச்சிருக்கலாம். அதுக்கு நிறைய நடிகர் நல்ல நடிகர்கள் இருக்காங்க. ஆனால் நளினியாக நடிக்கிறதுக்கு அவங்களால மட்டும்தான் முடியும். நீங்கள் இருக்கிற எல்லா போஸ்டர்லையும் பாருங்கள், நளினி அங்கே இருப்பாங்க. இந்த நளினிக்குள்ளே அந்த கூட்டுக்குள்ளே குறுகி போய் அந்தோடி மட்டும்தான் நான். அடே நீ இப்படிலாம் பேசுவேன்னு யோசிக்கிறீங்களாடா? நல்லா பேசுனா சரி. நன்றி. அந்தோணி படத்தை நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துட்டீங்க. தேவராஜனே நீங்கள் தான் மெயின் ஆள், எல்லாருக்கும் தலைக்கட்டு பார்த்துக்குங்க. கயல் படத்தில் எனக்கு அடித்து என்னை துன்பம் பண்ண ஆள் நீங்கள். எனக்கு எல்லாரையும் தெரியாது. தேவராஜனோட சேர்த்து கயல் படம் நடித்தபடி அவர் ஞாபகம் இருக்குது. மற்றபடி இங்கே வந்திருக்கிற நண்பர்கள் எல்லாரும் நான் கெஞ்சி கேட்குற ஆளெல்லாம் கிடையாது. இது நல்ல படமாக இருந்தால், இது நல்ல ட்ரெய்லராக இருந்தால், இளையராஜா சார் போட்டது நல்ல பாட்டாக இருந்தால் தயவுசெய்து இது தமிழ்நாட்டிலும் மலையாளத்திலும் சிங்களத்திலும் ஒரு வெற்றி படமாக அமைய வேண்டும். இங்கே இருக்க பசங்களுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது, எங்கள் பசங்களுக்கெல்லாம் சான்ஸ் கிடையாது. இது ரமணனை மாதிரி இன்னொரு ப்ரொடியூசர் ஒன்று சொன்னால் இந்த படம் ஜெயிக்கணும், இதுக்கு ஒரு வணிகம் உருவாக்கணும். இன்னொரு 5 வருஷத்தில் இலங்கையிலிருந்து ஈழத்திலிருந்து தமிழ் கலைஞர்கள்
இசையமைப்பாளர்கள், ஒளிப்பதிவாளர்கள், டெக்னீஷியன், எடிட்டர். நமக்கு சுரேஷன்றெல்லாம் கிடைச்சது. நம்ம எடிட்டர் சுரேஷெல்லாம் அவன் பெரிய பெரிய படம்லாம் வேலை செஞ்சவன். இந்த பையன் அவனை படத்தின பாடலாம் நீங்கள் கேட்டீங்கன்னு நான் எல்லாம் தனித்தனியாக வீடியோ எடுத்து போடுங்க. சாவடிச்சிட்டான். அவன் அவரோட ஒய்ஃபு ஃபோன் பண்ணி ஜனம் சொன்னேன், என் கணவரை வீட்டை விடுறீங்களான்ற கேட்குற அளவுக்கு வேலை வாங்கினாங்க. தேங்க்ஸ் பிரதர், இவங்க இதெல்லாம் பண்ணி கொடுத்தது ரொம்ப ரொம்ப நன்றி. இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றியை சொல்லி, ட்ரெய்லர் பார்த்தீங்கல்ல, இந்த எமோஷனலான ட்ரெய்லர் பார்த்தீங்க. கடைசியாக முடிக்கும்போது இந்த ட்ரெய்லர் பற்றி உங்கள் வாயால் சொல்லுங்கள் தங்கச்சி. நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வாழ்க தமிழர். நன்றி.